சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. வங்கத்தின் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸால் ஏற்பட்ட பாதகங்களை சொன்னீர்கள். அடுத்து வந்த கார்ன்வாலிஸ் நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினான் என்றீர்கள். அதனால் என்ன பாதகம் ஏற்பட்டது தாயே? கேட்டான் சிறுவன் சிவா. அவன் கொண்டு வந்த அந்த திட்டம்தானே ஜமீன்தார்களை உண்டு கொழுக்க வைத்தது. விவசாய குடிமக்களை மேலும் மேலும் வறிய நிலைக்கு தள்ளியது. 1786 கவர்னர் ஜெனரலாக வந்தான் கார்ன்வாலிஸ். அவனும் தன் போக்கில் பல மாற்றங்களை செய்தான். நீதி, காவல், நிர்வாகம் என முக்கிய துறைகளில் கம்பெனிக்கு சாதகமான மாற்றங்கள் வந்தன. 1798 அவன் கொண்டு வந்த நிரந்தர நிலவரி திட்டம் கம்பெனிக்கு நிரந்தர நிலவரி வருவாயை உறுதி செய்தது. இதனால் ஜமீன்தார்களும் ஏலம் எடுப்பவர்களும் கம்பெனியின் விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களே சாதாரண மக்களை சுரண்டி கொழுக்கும் கருவியாயினர். இவர்கள் பொறுப்பின்றி ஆடம்பரமாக வாழ விவசாயிகள் வறுமையில் வாடினார்கள். மக்களிடம் அதிருப்தி ஏகமாக தலை தூக்கியது. இந்த நிரந்தர நிலவரி திட்டம் நிதி நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தியது. மக்களின் வரிச்சுமையை அதிகரித்தது. தொடக்கத்தில் இதனை ஆதரித்த ஜமீன்தார்கள் நாளாக நாளாக நிலவரி திட்டத்தை எதிர்த்தார்கள். அதுவே கூட ஆங்கிலேயருக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் மேலும் வலுப்பெறச் செய்தது. சிறுவனே, உனக்கு நான் மராட்டியர்களுடனான அந்த 3 போர்கள், மைசூர் அரசுடன் ஏற்பட்ட 4 போர்கள் என சொன்னபோது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தின் பெயரை மட்டும் சொன்னேனே, நினைவிருக்கிறதா? கேட்டேன் அந்த சிறுவனிடம். அவன் சற்றே யோசித்தான். அந்த பெயரை சொன்னதும் அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆம் தாயே, ஆம் தாயே என்றான். அது என்ன திட்டம்? மராட்டியத்தையும் மைசூரையும் வீழ்த்திய திட்டம் அல்லவா? வெலஸ்லி கவர்னராக இருந்தபோது முன்வைத்த திட்டம் அல்லவா? அதன் பெயர் துணைப்படை திட்டம். 1798 வெலஸ்லி கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு என்ற நிலையை மாற்றி பிரிட்டிஷ் இந்திய பேரரசு என்ற நிலையை ஏற்படுத்தினான். அதற்கு உதவியதே இந்த துணைப்படை திட்டம். இதன்படி பிரிட்டிஷ் படையை இந்திய மன்னர்களின் உதவிக்கு அனுப்புதல், மன்னரின் உதவியுடன் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், படைகளுக்கான செலவை வசூலித்துக் கொண்டு மன்னர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், படை செலவை கொடுக்காத மன்னர்களின் நிலப்பகுதிகளை அதற்கு ஈடாக அபகரித்துக் கொள்ளுதல். இப்படித்தான் இந்த திட்டம் மூலம் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்திக் கொண்டான். இதனால் மன்னர்களுக்கு தீமைகளே அதிகம் ஏற்பட்டன. இது என் தேசத்தின் மத்திய பகுதியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான இந்திய போர் வீரர்கள் வேலை இழந்தார்கள். அவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக கொள்ளையடிப்பதிலும் ஈடுபட்டார்கள். இந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட மன்னர்களிடம் பொறாமை பூசல்கள் அதிகரித்தன. இது பொறுப்பற்ற அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்தது.
மன்னர்களின் பாதுகாப்புக்கு ஆங்கிலேய அரசு பொறுப்பு ஏற்றது. ஆனால் மக்கள் நலனுக்கோ மன்னர்கள் பொறுப்பற்றவர்கள் ஆனார்கள். இந்த வெல்லஸ்லியின் ஆட்சி காலத்தில்தான் அந்த புகழ்பெற்ற தென்னிந்திய கிளர்ச்சி 1801 வெடித்தது. அந்த நாளில் ஆங்கிலேயரை கதிகலக்கிய கூட்டணிகள் ஏற்பட்டன. ஒரு பிரகடனம், அந்த ஒரு பிரகடனம் ஆங்கிலேயரை வெகுவாக அச்சம் கொள்ள வைத்தது. அதன் பெயர் ஜம்பு தீவு பிரகடனம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.